ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த கொள்ளு கஞ்சிக்கு ஒரு துவையல் அரைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், இது வந்து துவரம் பருப்பு அண்ட் காரத்துக்கு வரமிளகாய், ஒரு 4 பூண்டு பல். இதோட சைஸ் பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு. 4 பூண்டு பல். லைட்டாக எண்ணெய் ஊற்றினா போதுங்க. இது வந்து நீங்கள் நாளைக்கு வரைக்கும், இன்றைக்கி நைட்டு வரைக்கும் வெளியில் வச்சா கூட இந்த துவையல் கெட்டு போகாது. இந்த துவையல் கெட்டு போகாதுங்க. அண்டு தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் சேர்த்துமே நைட்டு வரைக்கும் கிடையாது. ஏன்னா நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்துட்டு இதில் கொஞ்சம் புளி சேர்க்க போகிறோம். அந்த காரம், அந்த புளிப்பு, அந்த தேங்காயோட க்ரன்ச்சி எல்லாமே நல்லாயிருக்குங்க துவையல். அந்த கொள்ளு கஞ்சிக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஓகேங்களா? பெருங்காயத்தூள் வந்து பருப்பு துவையலில் அதுக்காக பூண்டு பெருங்காயம் நம்ம சேர்க்குறோம், ஓகேங்களா? நல்லா அப்படி பண்ணிவிட்டு அந்த பருப்பு நல்லா எப்படி பொன்னிறமாயிடுச்சு, ஓகேங்களா? ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் துவையல் அரைச்சி கொள்ளு கஞ்சியோடு சாப்பிட்லாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் காம்பினேஷன்.